அன்பு நண்பர்களுக்கு எம்ஐடியின் மாலை வணக்கங்கள். இந்த இனிய மாலை வேளையில் உங்களை அன்புடன் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ரமேஷ்குமார், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் எம்ஐடி. இன்றைய நிகழ்ச்சிகள் என்னவென்றால் எம்ஐடி சங்கத்தின் அறிமுக விழா மற்றும் எம்ஐடி சங்கத்தோட நோக்கங்கள் மற்றும் அந்த வளர்ச்சி எம்ஐடியோட வளர்ச்சி தேவைக்கான விளக்க காட்சி, அதாவது பிபிடின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் கடந்த 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐடி எப்படி ஃபார்ம் ஆகணும்னு சின்ன ஷார்ட்னு சொல்கிறேன். 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம சீரியஸ் நிறையா இருக்காங்க. நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து டீம் மதுரைன்னு சொல்லி 2019 ஆரம்பிச்சு அதோட குடும்பம் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸில் நிறைய பேர் சேர்ந்தனால தான் அது வந்து ஒரு எம்ஐடிங்கிற விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லார் மத்தியிலையும் வந்து கொண்டு போகணுங்கிற விஷயத்தை வந்து எல்லாரும் முன்வருவாங்க. அதுக்கு வந்து நிறைய அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் சந்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து நிறைய பேரோட முயற்சினால் வந்து 2024 சமீபத்தில் வந்து நம்ம அதை வந்து பதிவு பண்ணோம், அரசாங்க பதிவு பண்ணணும். அதோட பதிவு ப்ளஸ் வந்து அதோட அறிமுக விழா தான் நீங்கள் நம்ம நடக்கிறோம். இதில் தான் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து நடக்கப்படுறது பார்த்தீங்கன்னா எம்ஐடியோட அறிமுக விழா மற்றும் அந்த பிபிடி விளக்கக்காட்சி நடக்கும். இந்த விழாவை சிறப்பிக்க நான் உங்களோட நான் வந்து உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். அன்புடன் ரமேஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேந்திரவர்மன். மிட்டோட கவர்னிங் படியில் இல்லை, பட்டு ஒரு சப்போர்ட்டிங் இருந்து மிட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மதுரை இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இது வந்து கீழே ஒரு டேக்லைன் போட்டிருக்கீங்க, சைலண்ட் ரெவல்யூஷன் இன் த பாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது வந்து உண்மை. ஆக்சுவலாக இது எங்கேருந்து தொடங்குனது அப்படின்னு பார்த்தோம்னா 2012 கேகே நகரில் ஹோட்டல் மெட்ரோபோலில் ஃபஸ்ட்டு மதுரை ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் பண்ணப்போ அதுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இதோட கொஞ்சம் கிராண்டாகவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். இதே டீம் டேட் பாருங்கள், 2012 13 அக்டோபர் 2012. அந்த டைமில் வந்தது தான் இந்த ஐடியா. ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மோட்டோ நோக்கி ஓடிட்டு இருந்தோம், ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கோம். மதுரையோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு விஷயம் வச்சுருக்க ஒரு பேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். நம்ம ஏன் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது, ஒரு ரெஜிஸ்டர்ட் என்டிட்டியாக ஏன் நம்ம வந்து ஒரு ரெகக்னைசனோட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்போ தான் தோணுச்சு. 2012 இது தோணுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த மெம்பர்ஸ்லாம் நாங்கள் இந்த லைக் மைண்டட் மெம்பர்ஸ்லாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஸ்கை கேப்பசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோரம் இருக்குது. அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டுக்கும் அத்தனை ஸ்டேட்டுக்கும் அத்தனை ஊருக்கும் அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அழகாக டிஸ்கஸ் பண்ணலாம். மதுரைக்கும் இருக்கும், சென்னைக்கும் இருக்கும், திருச்சிக்கும் இருக்கும், அகமதாபாத்துக்கும் இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு சிட்டிக்கும் இருக்கும். அந்தந்த லோக்கல் பீப்புள் வந்து அந்தந்த ஊரை பற்றின இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸ் பற்றி அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணி அது மூலமாக வந்து சின்ன சின்ன மீட்டப் போட்டு கேதர் ஆகி அந்த மாதிரி உருவானது தான் இந்த கூட்டம். மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை கேப்பர் சிட்டியிலேருந்து ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகி ஆளுநர் மதுரையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை வச்சுருந்தாங்க. எங்கள் டீம் மெம்பர்லாம் வந்து ஒருத்தர் வச்சுருந்தார், சிந்தர் மேகான்னு சொல்லிட்டு. அவர் வந்து இன்னைக்கு மேக்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பைபாஸ் ரோட்டில் சொந்தமாக ஒரு ஐடி கம்பெனி வச்சு பெரிய ஆள் இருக்காரு. சார் வந்து இன்னைக்கு வர வேண்டியது, பட் ஃபுல்லி கமிட்டட், சென்னையில் இருக்கார், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வர முடியல. அவர் வந்து ஆலோக்.மதுரை.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை வச்சுருந்தாரு. அந்தளவுக்கு ரொம்ப பேஷனேட்டான மனுஷன் இருக்குது. அது இன்னைக்கு வர முடியாது வந்து ஒரு துரதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த ஐடியா வந்து ஆக்சுவலாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபங்க்ஷனில் 2012 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவே வந்து சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. எத்தனை சார், டிஎன்சிசி ஜெகதீசன் சார், நம்ம ட்ராவல் கிளப்பில் உள்ளவங்க, இப்போ ராமநாதன் சிவராஜா சார், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்போட பிரசிடென்ட்டாக இருக்காரு. அவங்கெல்லாம் அப்போவே வந்திருந்தாங்க, 2012 வந்திருந்தாங்க. அப்போவே எங்களோட ஐடியாவுக்கு வந்து அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த ஒரு 10 வருஷம் வந்து எங்களால் பண்ணுறதுக்குரிய கிரவுண்ட் வந்து ப்ராக்டிக்கல் எல்லாம் போச்சு. இப்போ தான் அது வந்து ஃபார்ம் ஆச்சு.
அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிடணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இது நான் அந்த 2012 ஹோட்டல் மெட்ரோபோலில் எடுத்த ஃபோட்டோ. இது இந்த ஆலோபோத் மாதிரி வெப்சைட் சொன்னேன் இல்லையா, இது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குரூப்பாகவே இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. பட் ஆக்டிவாக இல்லை. நான் தான் அட்மின், அது ஸ்டார்ட் பண்ணது நான் தான். பட் நான் ஒரு 5 வருஷமாக டிசப்பேர் ஆகிருந்தேன். பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நல்லா இன்ஆக்டிவாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து ஒரு 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப்பில், ஆலோபோத் மாதிரி குரூப்பில். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னும் பெருசாக இது பண்ணலாம். பரவாயில்ல. எங்கள் மிட்டு வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்களாகவும் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே மதுரையில் இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸில் டிஎன்சிசிஐ, மலேசியா, டிஎன்எஃப்டிஎம்ஏ நிறைய அசோசியேஷன்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து மதுரை ஏர்போர்ட் இஷ்யூஸ், மதுரை ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை டிக்ளேர் பண்ணணும், 24/7 ஆப்ரேஷனில் ஏர்போர்ட் ஆக்கணும் அப்படின்னு நிறைய டிமாண்ட்ஸ் வச்சு அதுக்காக வந்து ஒரு 10 நாள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் நம்ம டீம் வந்து கலந்துருச்சு. அதுக்குரிய ஃபோட்டோஸ் இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் மெம்பர் நான் தான், வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ணது வந்து நான் தான் ஃபைல் பண்ணேன். மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபார் மதுரை ஏர்போர்ட் வந்து நான் ஃபைல் பண்ணியிருந்தேன். இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நடந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு இந்தியன் கவர்மெண்ட்டோட பாலிசி டெசிஷனில் வி கேனாட் இன்டர்ஃபியர், கோர்ட் கேனாட் இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 3 இயர்ஸாக அந்த கேஸ் நடந்ததில் கவர்மெண்ட் எந்த பதிலுமே அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கடுப்பாகி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இப்போ 10,000 ஃபைன் போட்டாங்க. அதுக்குரிய அந்த பேப்பர் கிளிப்பிங் இது. அதுக்கு பக்கத்தில் பார்க்குறது வந்து ஷார்டேஜ் ஆஃப் சிஏஎஸ் ஆஃப் பர்சனல் வித் நைட் பார்க்கிங் அட் ஏர்போர்ட். இந்த கதை வந்து இன்னும் ஓடிட்டு இருக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு. இது ஒரு சிக்கன் எக் ஸ்டோரி மாதிரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் கம்பெனியை கேட்டோம்னா எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டை 24 hours ஓப்பன் பண்ணுங்க, நாங்கள் வந்து புது ஃப்ளைட் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. பட் ஏர்போர்ட்டில் கேட்டோம் அப்படின்னா ஃப்ளைட்டு கம்பெனிக்காக வந்து முதல்ல வந்து ஸ்கெடியூல் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் திறக்கிறோம்னாங்க. இது வந்து இந்த கோழி ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை முட்டை ஃபஸ்ட்டு வந்துச்சான்ற கதை கடந்த ஒரு 10-20 வருஷமாகவே இந்த கதை ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இது தீர்ந்தபாடு இல்லை. நம்ம மதுரை இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் செயல் வீரர்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. தம்பி தீயா வேலை பார்க்கணும் இந்த விஷயத்துக்கு. இது சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு வந்து 10,000 ஃபைன் போட்டாங்கன்ட்டு. அது இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் கார்த்தி செல்வம் சார் இருக்கோம். சார் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இதெல்லாம். இது மலேசியா வந்து மதுரை எய்ம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எய்ம்ஸுக்கான மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எய்ம்ஸ் ஃபார் மதுரை பீப்புள் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. கண்டிப்பாக மலேசியா வந்து பாராட்டி ஆகணும். நீங்கள் மதுரையில் எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு இருக்குன்னா மலேசியாவோட பங்கு மிகப்பெரியது. அது அந்த அவங்க பண்ண போராட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்ட ஃபோட்டோ இது சேம் தான். அந்த போராட்டத்தில் நீங்கள் ப்ரொஃபஸர் சீனிவாசன் சார் இருக்கார், இப்போ நம்ம கரண்ட் எம்பி சு வெங்கடேசன் சார் இருக்கார். இது வந்து அந்த டைமில் வந்து ஒரு மனித சங்கிலி மாதிரி பண்ணோம். நம்ம டெம்பிள் சர்க்கிள் ஏரியாவில், தெற்குவாசல் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு பெரிய மனித சங்கிலி பண்ணோம். அதுக்குரிய ஃபோட்டோஸ் இது அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்போ வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு, இபிஎஸ் தலைமையில். அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் தான் எய்ம்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டபானாக இருந்தாங்க. மதுரைக்கு வந்து அவங்க டோட்டலாக அகெயின்ஸ்ட். ஸோ மதுரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதை வந்து நாங்கள் ஸ்மெல் பண்ணி எப்படியெல்லாம் வந்து டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணி ரிசர்வ் கவர்மெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்தாங்க இந்த கவர்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஆர்டிஐ போட்டு ரொம்ப ஃபைட் பண்ணோம். அந்த டைமில் நம்ம பேங்கர் ஒருத்தருக்கார் சரவணகுமார்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் வர முடியல, ஹைதராபாத்தில் இருக்காரு. அதெல்லாம் பர்சனலாக ஆர்டிஐ போட்டு ரொம்ப ஃபைட் பண்ணாரு. இது வந்து ஃபேக் டேட்டா அதை எக்ஸ்போஸ் பண்ணி மதுரை தான் வந்து டிசர்வ்டு சிட்டி எய்ம்ஸுக்கு மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் தான் மதுரைக்கு வந்து எய்ம்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த எய்ம்ஸை சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜஸில் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ப்ரொபகண்டா போச்சு. எய்ம்ஸ் வந்துச்சுன்னா இங்கே இந்த மாதிரிலாம் கெடுதல் வந்துடும், அதை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொபகண்டாவை உடைக்கிறதுக்காக மலேசியா டீமோட சேர்ந்து ஒவ்வொரு வில்லேஜாக போகணும். உச்சப்பட்டி அந்த ஒரு வில்லேஜஸ்லாம் நிறைய இருக்கும், பூத்தியாக இருக்கும். அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு வில்லேஜாக போய் அந்த வில்லேஜ் மக்களை சந்திச்சு
எய்ம்ஸ் வந்தால் என்ன நன்மை கிடைக்கும் உங்களுக்கு, இந்த ஏரியாவில் எப்படி லேண்ட் காஸ்ட்லாம் கூடும், உங்களோட வாழ்க்கை எப்படி மேம்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஊராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் த ஃபோட்டோ இது வந்து உச்சப்பட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ வந்து எய்ம்ஸ்க்காக நாங்கள் நடத்தின சிக்னேச்சர் கேம்பெயின். அது வந்து ஒவ்வொரு காலேஜாக போய் சிக்னேச்சர் வாங்கணும், மாலில் நின்று வாங்கியிருக்கோம், பெரியார் பஸ் ஸ்டாண்டில் நின்று வெயிட்டில் நின்று வாங்கியிருக்கோம். இந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். இது எதுவுமே வந்து எங்களோட பர்சனல் ப்ராஃபிட்காக எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரே குறிக்கோள் தான், நம்ம மதுரை இன்ஃப்ரா வந்து முன்னேற்றம் எப்படியாவது எய்ம்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது மாமதுரை போட்டுருவோம்னு ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. கவர்மெண்ட் தான் இது அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ வந்து அனீஷ் மிஸ்ரான்னு நினைக்கிறேன் கலெக்டர். ஸோ சு வெங்கடேசன் சார் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணி செல்வம் ராமசாமிலாம் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் ஒரு ஒன் வீக் நடந்துச்சு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலாக மதுரை மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஊருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வந்து கண்டிப்பாக முக்கியம். அது வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டு, அன்னைக்கு இருந்த கலெக்டர் வந்து அதை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அது ஒரு வருஷம் தான் நடந்துச்சு. துரதிருஷ்டவசமாக அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. நம்ம அசோசியேஷன் வந்து அடுத்து இதுக்குரிய ஸ்டெப்ஸையும் நம்ம எடுக்கணும். ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. மாமதுரை போட்டுருவோம் மாதிரி இது எங்கள் டீமுக்கு அடுத்து இப்போ உள்ள டீம், இப்போ கரெக்டாக ஆக்டிவாக இருக்க டீம் உள்ள டீம்னா நாங்கள் கல்யாணம் ஆகி உள்ள டீமுக்கு போயிட்டோம். எங்களுக்கு பர்சனல் கமிட்டன்ஸ் கொஞ்சம் அந்த ஆக்டிவ்னஸ்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்க டீம் இந்த டீமில் நம்ம பாலா இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, நான் மோஸ்ட்லி ஐடியில் உள்ள பசங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க சு வெங்கடேசன் சார் வந்து டைடல் பார்க்குக்காகவும் மதுரை மெட்ரோவாகவும் அவங்க போய் ஒரு மெமரண்டம் கொடுத்த ஃபோட்டோ இது சேம். இந்த மெமரண்டம் கொடுக்குறாங்க வேரியஸ் டிமாண்ட்ஸு. டைடல் மெட்ரோ மட்டும் கிடையாது, மதுரையில் ஏன் இன்றைக்கு வரைக்கும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எதையும் நம்ம கொண்டு வர முடியல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நமக்கு வந்து இந்த லேண்ட் அவைலபிலிட்டியே கிடையாது, லேண்ட் பேங்கே கிடையாது மதுரையில். மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சிப்கார்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் ஒரே இடத்துல கவர்மெண்ட்னால லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனால் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த லேண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது வந்து பண்ண வேண்டியது இருக்குது. 3% தான் இருக்குது, அது 14% இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பெரிய பெரிய லேண்ட் பேங்க் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மதுரையிலேயே கொண்டு வர முடியும். ஸோ இது போக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அகேன்ஸ்டாக, பட் இது ஒரு மேஜர் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கிற டீம் வந்து நம்ம சு வெங்கடேசன் சார் எம்பியை பார்த்து மெமரண்டம் கொடுத்தது. இது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஏ கனெக்ட் 2.0ன்னு சொல்லிட்டு நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமில் நம்ம டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ரெவல்யூஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் செகண்ட் ஃபோட்டோவில் வந்து அவர் செல்லா சாஃப்ட்வேர் சிடிஎஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் எடுத்தது. சு வெங்கடேசன் சார் பார்த்தாருன்னா அவரே நீங்கள் எத்தனையாக கொண்டு வருவீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அழுத்து போயிடுவாரு. அந்த அளவுக்கு நம்மளால வந்து எழுதி தள்ளி கொண்டு போய் அவருக்கு தள்ளிக்காங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி தான் கேதர் ஆகும், சின்ன சின்ன டிஸ்கஷன் நடக்கும். என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ டைம் இருக்குது, அந்த டைமில் என்ன பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது. நான் வந்து டாக்டர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், இவர் ஐடியில் இருக்காரு. எல்லாருமே ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்டோடு இருக்கிற ஆள் தான். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் காசுக்காக, ஒரு நாட் ஃபார் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காசுக்காக கேதர் பண்ணி பண்ணுறது பெரிய விஷயம். எப்பயுமே வந்து ஒரு மீட் போடுவோம், ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மீட் போடுவோம். எங்கேயாவது ஒரு மாலில் இல்லை ஏதாவது ஒரு டீ கடையில் மீட் போட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணி அதை தான் வந்து இது பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஃபோட்டோ. போன ஜனவரி மாதம் எடுத்தது தான். மிலனன் மாலில் மேலே ஒரு மீட் போட்டிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ராம்நாடுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் எல்லா ஊருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. அது இன்வெஸ்ட்மெண்ட்டே 5 பைசா கூட வராத ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மட்டும்தான், மதுரை மட்டும்தான். அந்த
அதுக்காக கொஞ்சம் இதுவும் பண்ணியிருந்தோம். நாங்கள் டிவிலையும் பேசியிருந்தோம், புதிய தலைமுறை மாதிரி டிவிலையும் எங்களோட ஆதங்கத்தையெல்லாம் கொட்டியிருந்தோம். அப்போ தான் வந்து இதை நாங்கள் எங்களோட குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம், இப்படியே போயிட்டே இருக்குது, ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே படிக்கிறோம், படித்து முடிச்சோடனே வெளியூர் போகிற மாதிரி தான் இருக்குது வேலைக்கு, நம்ம ஊரில் எதுவுமே பண்ண முடியலையே போகிறதுக்கு, இதுக்கு வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜனவரி 24 மில்லனியம் மாலில் பொங்கல் டைமில் எல்லாருமே லீவில் வந்திருப்பாங்கன்னு சொல்லி அதை டேக்கல் பண்ணி ஒரு மீட் போட்டோம். இந்த மீட்டிங்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவே நாங்கள் வந்து கொடுத்தோம். ரொம்ப நாளாக அது ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வெல் ஆர்கனைஸ்டு அம்பர்லாக்குள்ள நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து கடந்த 10 வருஷமாகவே இருக்குது. அதை செயல்படுத்த முடியாமல் இருக்குது. இந்த டைம் நம்ம வந்து அதை கண்டிப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அதுக்கு ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணோம். April 14 நம்ம பண்ணணும், தமிழ் நியூ இயர் அப்போ நம்ம இந்த அசோசியேஷன் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். பட் அந்த லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸில் ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சு. எங்களுக்கு 2 தடவை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அந்த டாக்குமெண்ட்லாம். ஸோ 2 நாள் தள்ளி போயிடுச்சு. April 16 தான் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆச்சு. April 19 தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கையில் கிடச்சிச்சு. 19 எலெக்ஷன் வந்ததுனால அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போய் இப்போ இந்த அஃபிஷியல் லான்ச்சை இந்த மே மந்தே வச்சு இன்னும் ரொம்ப தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான். நம்ம இனிமேல் எப்படி செயல்பட போகிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. எங்கள் மதுரை இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அசோசியேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், லீகலாக ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் அண்டர் தமிழ்நாடு சொசைட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆக்டிவ் டீம் எழுதி தள்ளின பக்கங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு ஒரு சாம்பிள் கொடுங்கப்பா ப்ரெசன்டேஷனில் போடுறதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஃபோல்டரே திருப்பிடுது. நான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 90 பக்கம் என்னால் உட்காந்து படிக்க முடியல. ஒரு 3 பக்கத்தை மட்டும் எடுத்துட்டு போட்டுருக்கேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வந்து மதுரையில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பற்றி பேசுறது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கார்த்திக் ராஜசேகரன். இப்போது ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக வந்து மதுரை, ஆக்சுவலாக நான் வந்து மதுரைக்கு வெளியில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மதுரையை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போகிற பிஸ்னஸ் எடுத்து இப்போ 5 இயர்ஸ் நான் எடுத்து மதுரையிலே பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்கன்னா மதுரை கலசல் இங்கே வெளியே போகுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த கலது தான். இன்றைக்கி ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். இப்போ டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தரப்புக்காக வெயிட் பண்ணோம். அப்படியே ஸ்பிரிட்டப் ஆகி இப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஆர்கனைஸ்டாக வந்து இப்படி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த அசோசியேஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம மதுரையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம பப்ளிக் அண்டு இப்போ கவர்மெண்ட் பாடிஸில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரையில் என்னென்ன மாதிரி சவால்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அந்த சவால்களுக்கெல்லாம் மதுரை மக்கள், மதுரையில் இருக்கிற மக்கள், இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் இதெல்லாம் சவால்கள் இருக்குது இல்லை அப்படின்னு. நார்மலாக இருக்கிற பப்ளிக்கு என்னென்ன இருக்குன்னு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அது ரிலேட்டடான ஸ்லைட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத விட ஃபஸ்ட்டு மதுரையில் வந்து என்னென்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா மதுரை ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மதுரை டூரிசம்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ மதுரையோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா டூரிசம், அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவே ட்ரேடிங் சிட்டி தான். ஸோ ட்ரேடிங் ஹப்பு, அப்புறம் எம்எஸ்எம்இ செக்டர். அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காது. ஸோ அது அப்புறம் மேன் பவர், அந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அந்த ரிலேட்டடான ஒர்க் ஃபோர்ஸு, அது இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த ஸ்லைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்ட்ரென்த்துக்கான என்னென்ன தடங்கல்கள், அந்த தடைகள் இல்லை சவால்கள் எது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மதுரையோட டூரிசம் ஸ்டேட்டஸ். இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது 2020. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட் உள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, இதெல்லாம் தமிழ்நாடு எப்பயுமே ஒரு டாப் 3ல வந்துடும். தமிழ்நாடு டாப் 3ல பார்த்தீங்கன்னா சென்னை வந்து தமிழ்நாடுன்னு சென்னை எப்பயுமே ஃபஸ்ட்டு வரும். இந்த ரீசெண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை வந்து ஈவன் சென்னையை விட வந்து அதிகமாக டொமஸ்டிக் ட்ராவல்ஸ் உள்ள வந்து மதுரையை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க.
அதோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பெர் டே கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் டூரிஸ்டாக மட்டும் மதுரைக்கு வந்துட்டு போகிறாங்க. டூரிஸ்ட்டு ப்ளஸ் பிஸ்னஸ் டூரு இந்த மாதிரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 75,000 கிட்ட மதுரைக்கு வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற சிட்டி சென்னை, திருச்சிராப்பள்ளி அதெல்லாம் அப்படியே வரிசையாக வருது. ஆனால் இத்தனை பேர் மதுரைக்கு டூரிஸ்ட்டுக்கு வந்து சுற்றி பார்க்க வராங்களே, அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை அப்படின்னா யாருமே மதுரைக்கு வர மாட்டாங்க. அதுதான் சென்ட்ரல் போல் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த 500 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசிக் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட கிடையாது. ஸோ கேக்குதா? ஸோ டூரிஸ்டுக்கான அந்த பேசிக் ஸோ அதான் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட மதுரையில் எங்கே பார்த்தீங்கன்னா இருக்காது. அவங்களும் பாவம் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் ஓரத்துலேயே தான் யூரினேட் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரீசெண்ட் சிட்டிஸில் மதுரையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரோடு இருக்காது. அதே மாதிரி ப்ராப்பரான ரோடுக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, ப்ராப்பர் லேனிங் அந்த மார்க்கிங் இருக்காது. ரோடை மட்டும் போட்டு போயிடுவாங்க, லேனிங் மார்க்கிங் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். நம்ம ஒரு ஊரை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி நிறையா ஒரு மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிட்டு போவோம். ஆனால் உள்ளே போய் இறங்கினா இதெல்லாம் இல்லைன்னு உடனே அந்த டூரிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னா அந்த ஓவர் ரேட்டட் சிட்டி எதுக்கு போய் நம்ம பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லா இடத்துலையும் மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றில இருக்குது. ஆனால் அது முக்கியமாக போய் பார்க்கக்கூடிய இடத்துல ஆக்சஸ் ரொம்ப இருக்காது, ரொம்ப டிராஃபிக்கு. அதே மாதிரி ப்ராப்பராக டூரிசம் சர்க்கியூட் இருக்காது. மதுரையை பேஸாக வச்சு மற்ற டூரிசம் சர்க்கியூட் வந்து மதுரையில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதுரை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பில்கிரிமேஜ் டூர் தான் இருக்குது. நிறைய நமக்கு ஸ்கோப் இருக்குது, பட் அது பண்ணாமல். ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, இது எதெல்லாம் வந்து டூரிசம் தான் நம்ம ரெவன்யூ ஜென்ரேஷனே. அதுக்கு என்ன மாதிரி த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், 4 பேர் 8 பேர்கிட்ட போய் சொல்லுவான் ஏதாவது ஒரு ஃபீட்பேக். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 1,00,000 பேர்கிட்ட சொல்லிடலாம். அப்போது ரீசெண்டாக இட்டிஸ் பிரசாந்த்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஹேண்டல், அது மதுரைக்கு வந்து ஒரு வந்துட்டு இந்த மாதிரி ரோடு ப்ராப்ளமாக இருக்குது, இது என்ன ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க. அது எத்தனை பேர் ரீச் ஆச்சுன்னு தெரியல. அப்போ நம்ம எந்த அளவுக்கு லேக் ஆகிருக்கோம் பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும், எந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும் பாருங்க. இது வந்து த்ரெட் டு டூரிசம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டூரிசம் பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த தீம் பேஸ்டு டூரிஸ்ட் சர்க்கியூட் எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லை. பில்கிரிமேஜை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு லீஷர் டூர் இருக்குது. பில்கிரிமேஜ் டூர்னால் யார் வர 50+ இருக்கிறவங்க, 60+ இருக்கிறவங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த நம்மளோட சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா 20+, 20 to 30 தான் அதிகமாக இருக்காங்க. அவங்கள கவர் பண்ணுற மாதிரி மதுரையில் வந்து இப்போ வரைக்கும் டூரிஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டூரிசம் வந்து டெவலப் பண்ணலாம். அதாவது லீஷர் டூரு, அதுக்கப்புறம் அந்த அட்வென்ச்சர் டூரு, ஈவன் மெடிக்கல் டூரிசம் கூட நல்ல ஸ்கோப் இருக்குது. ஒன்ஸ் எய்ம்ஸ் தான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது, வந்துச்சுன்னா மெடிக்கல் டூரிசம் நல்ல ஸ்கோப் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த க்யூசைன் டூர், இப்போ யூடியூப்லேயும் சரி க்யூசைன் டூர் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த சிட்டிக்கும் இல்லாத ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் மண் சார்ந்த, அதாவது நம்ம கல்ச்சர் சார்ந்த ஃபுட்டு வந்து நிறைய இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக க்யூசைன் டூரிசமும் ப்ரொமோட் பண்ணாது. எப்படின்னா இப்போ தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து லொக்கேஷனை பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி, தீம் பார்க்கு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மதுரையை நோக்கி வருவாங்க. அவங்க மூலியமாக வரக்கூடிய ஜென்ரேஷன் ரெவன்யூ நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இஸ் ட்ரேட் சென்டர், ட்ரேட் ஹப். ஹிஸ்டாரிக்கலாகவே நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ஈவன் அந்த பாண்டியன் கிங்டம் டைனஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமெண்டபிள் பொசிஷனில் இருந்தோம். ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இண்டோ ரோமன், இண்டோ அரேபிக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எது பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் மண் சார்ந்த, அதாவது நம்ம கல்ச்சர் சார்ந்த ஃபுட்டு வந்து நிறைய இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக க்யூசைன் டூரிசமும் ப்ரொமோட் பண்ணாது. எப்படின்னா இப்போ தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா
ட்ரைனிங்கில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு அடுத்து மதுரை ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து 1803 வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டேல பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1971 நம்ம செகண்ட் கார்பரேஷன் அப்போ தான் சேச்சுரேட் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. So ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1971 வரைக்கும் தான் நம்ம க்ரோத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த க்ரோத்தே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலாக பிஸ்னஸில் இருக்கிறதுனால முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கு அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப் கார்கோல் அதிகமாக நடக்கும். இப்போ கன்சிடரபிளாக பார்த்தீங்கன்னா ஏர் கார்கோவும் ஒரு கன்சிடரபிளாகவும் நமக்கு வந்து கொடுக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி, டொமஸ்டிக்காகவும் சரி அப்ராடாகவும் சரி. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் பஸ்லிங் சிட்டியாக இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட மதுரையை விட்டு எங்களை மாதிரி ட்ரேடர்ஸே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறவங்கலாம் எப்படி பண்ணாங்கன்னா, முன்னாடி மதுரையை டேரெக்டாக ஹப்பா வச்சு இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூனால ஆல்மோஸ்ட் எங்கே நியர்பை சிட்டிஸில் எங்கே கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. ஸோ டூரிசமும் அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கு இந்த இன்ஃப்ரா இஷ்யூனால. இப்போ இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூனால பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகிது. மதுரை தன்னோட ஹோல்டை வந்து அப்படியே இறந்துக்கிட்டே வருது. ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே டாக்டர் அவர் சொன்ன மாதிரி தான் அந்த பாசா இஷ்யூ 24/7 ஏர்போர்ட்டு அதே தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் இணைஞ்சு நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஏர்போர்ட் இஷ்யூ இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூலாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ செக்டர். ஆக்சுவலாக இந்த டேட்டாவை பார்க்குறப்ப பாருங்க, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். மதுரையில் ரெஜிஸ்டர் பண்ண எம்எஸ்எம்இ கவுண்டே பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வருது. ஆல்மோஸ்ட் அந்த கொங்கு ரீஜன், சென்னை ரீஜன், அதுக்கப்புறம் நம்ம தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்பராக சிப்கார்டுக்கான இடம் நம்மள்கிட்ட இல்லை இப்போ வரைக்கும். மற்ற எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிப்கார்டு இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இதை டெவலப் பண்ணணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகணும், நமக்கு நிறைய இடம் தேவைப்படுது அப்படின்னா சிப்கார்டு இல்லாமல் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதாவது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம 4th பிளேஸில் இருக்கோம். மதுரையும் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது தமிழ்நாட்டு அளவில். ஆனால் ப்ராப்பராக இன்னும் டைடல் பார்க் வந்து அனௌன்ஸ் பண்ண லொக்கேஷனில் தான் இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் அப் ஆகலை. ஸோ அதுக்கு ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். இதான் இப்போ டாக்டர் என்ன சொன்ன மாதிரி அந்த லேண்ட் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே 15% இருக்கிறது வந்து ரெடியூஸ் டு 3%. அந்த இங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது 3% வந்து கவர்மெண்ட் கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் ஆக்சுவலாக இதுக்கும் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். 3% 15% மாற்றுறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாமே இன்னும் ஸ்டில் பேப்பராக தான் இருக்குது. சிப்கார்ட் இன்னும் வரல. இண்டஸ்ட்ரியல் காரிடார் பார்த்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி, மதுரை டைடல் பார்க்கு இதெல்லாம் வரல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டி வந்து எதுக்காக ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? ஹிஸ்டரிலாம் மதுரை சிட்டி செல்வம் சொல்லுங்க தெரியும். மதுரை சிட்டி ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தமிழை வளர்க்குறதுக்காக எல்லாருக்கும் அது தமிழ் சங்கம்னு ஒன்று வைக்கணும். அந்த சங்கத்தை வச்சு ஒரு ஊர் டெவலப் ஆச்சு அப்படிதான். ஆனால் மதுரையில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டியோட கிடையாது. இப்போ ரீசெண்டாக அந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சைடில் இருக்க பசங்க வந்து ஆல்மோஸ்ட் ஈவன் பெட்டர் தான் சென்னை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. முன்னாடியாவது காலேஜுக்கு தான் படிக்கிறதுக்கு வெளியூர் போனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை கொங்கு ரீஜனுக்கு படிக்க போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஹையர் எஜுகேஷன் எல்லாமே வந்து வெளியில் தான் போகிற மாதிரி இருக்குது. வேலைக்கு போகிறதுலேருந்து இப்போ
போய் படிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஐஐடி இல்லை, ஐஏஎம் இல்லை, இது அதை விட பெரிய இது கொடுமை. அந்த நேஷனல் எல்லா ஹைகோர்ட் பெஞ்ச் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவில். இப்போ மதுரையில் நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து 2004 அந்த ஹைகோர்ட் ஆரம்பித்த டயத்திலே வர வேண்டியது. ஆனால் அது அப்படியே திருச்சிக்கு போயிடுச்சு 2013. ஸோ அது ஒரு பெரிய லாஸ் நமக்கு ஆக்சுவலாக. ஹைகோர்ட் பெஞ்ச் இருக்குது, அது ரிலேட்டடாக இப்போ ஐஐடி எப்படி இன்ஜினியரிங்கும் அது மாதிரி வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து லா படிக்கிறவங்களுக்கு அது அப்படியே அங்கே போயிடுச்சு. இப்போ அப்படியே தான் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ நம்ம டூரிசம்ல ரிலேட்டடாக ஒரு இன்ஸ்டியூஷன் மொத்தமே 8 தான் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை. அதை வேணால் மதுரைக்கு கொண்டு வரலாம். ஒரே ஒரு ஹோப் என்னன்னா நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்னா இப்போதைக்கு எய்ம்ஸ் தான், அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கல்ச்சர், நீங்கள் இதை அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தது இது என்னென்ன டைப் ஆஃப், அதாவது ஒவ்வொரு செக்டருக்கு ஸ்டார்ட் அப்னா தெரியுங்களா. இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா போய் இந்த ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டரில் வந்து சொன்னோம்னா அங்கே இருக்கிற பேனல் மெம்பர் அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியலான சப்போர்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ட் அப் வந்து அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்போர்ட் பண்ணுறதுல வந்து சென்னையில் 6 இருக்குது, கோயம்புத்தூர்ல 3 இருக்குது, ஈவன் தூத்துக்குடியில் 2 இருக்குது, திருச்சியில் 2 இருக்குது, மதுரையில் ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் மதுரையை விட்டு வெளியே போய் தான் நம்ம இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கடைசியாக வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரையும் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லலாம், இல்லை ஆட்சியில் யாரையும் குறை சொல்லலாம். இது வந்து நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். தீர்வும் நன்றும் பிறந்தர வரோம். நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்டால் மட்டும்தான் நடக்கும். அதாவது இப்போ சினிமாலெலாம் காமிப்பாங்க மதுரை வந்து அப்படி அந்த மாதிரி சிட்டி அப்படின்னு, அதை வந்து இன்னும் க்ளோரிஃபை பண்ணுற கூட்டமாக தான் நம்ம இருக்கோம். அதை வந்து மதுரை இப்படி கிடையாதுன்னு சொல்கிற கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணுறதுனாலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இல்லாமே போயிடுது. ஸோ இது நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கேட்டு செஞ்சோம்னா மதுரை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகும். அதை எம்ஐடி டீம் பண்ணணும்னு நம்ம எல்லாம் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் பாலமுருகன். நான் எம்ஐடி டீமில் பிரசிடெண்ட்டாக இன்சார்ஜ் எடுத்திருக்கேன். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம். ஆல்ரெடி எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். ஸோ நான் வந்து ரொம்ப ப்ரீஃபாக போகாமல் ஜஸ்ட்டு 1 லைன்லேயே சொல்லுவேன் எல்லா ஸ்லைட்ஸும். ஸோ ஓவரால் 8 ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் டீமோட சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஸோ சிஏஏ கனெக்ட் ஈவெண்ட் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் ஆகட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எம்ஐடி டீம் சார்பாக எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ ப்ரொமோட் மதுரை ஆஸ் அ இண்டஸ்ட்ரியல் டெஸ்டினேஷன். ஸோ பார்த்திங்கன்னா மதுரை இப்போ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெஸ்டினேஷன் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் எங்கள் டீம் வந்து கலெக்டர் நாங்கள் மீட் பண்ணி ஸோ மதுரையோட சிப்கார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுன்றதுக்காக புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன இருக்காங்க, ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 50% தான் அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இல்லை, ஸோ எங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து நீங்கள் புல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வர்றது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை சார்ந்து இருக்கிற ஒரு சின்ன சின்ன எம்எஸ்எம்இ செக்டார்ஸும் சரி, அது ரிலேட்டடாக இருக்கிற இன்னும் நிறையா கம்பெனிஸ் வந்து உள்ளே வருவாங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் க்ரோத் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இங்கே படித்து முடிச்சுட்டு போகிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெங்களூரில். ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியை விட்டு வெளியே போய் வேலைக்கு தேடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இந்த சிட்டியில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் மேம் இப்போ வரைக்கும் வந்து சிப்கார்ட் எங்கே வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மேலூரில் இருக்கிற கருங்காலக்குடியில் தான் வந்து மதுரையோட சிப்கார்ட் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர்ஸ் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டோட லேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது போக வந்து அடிஷ்னல் லேண்ட்ஸ் வந்து ஒரு 250 ஏக்கர்ஸ் வந்து இன்னும் அக்வயர் பண்ணுறதுக்கான சில ரெவன்யூ அஃபிஷியல்ஸோட டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக ஜிஓ வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரைக்கு வந்து ஒரு 1000 ஏக்கர்ஸ்லையாவது சிப்கார்ட் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையை சுற்றியே வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து சிப்கார்ட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு 400+ ஏக்கர்ஸில் வந்து சிப்கார்ட் வந்து
ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனிஸ் இன்னும் வரல. பட் தேனி வந்து என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது ஃபார்ம் அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியல் தான் பிளான் பண்ணுறாங்க அங்கே வந்து. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு சிப்காட் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து அது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அது வந்து திருவாரூர் பக்கத்தில், திருவாரூர் தான் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் பார்டர். ஸோ அதுலேருந்து இழுப்பக்குடின்னு நினைக்கிறேன், இழுப்பக்குடி. ஸோ இழுப்பக்குடியில் வந்து ஒரு சிப்காட் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடுத்தாவணிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 35 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் அது வந்து லேண்ட் அக்வசிஷன், அது எல்லாமே கவர்மெண்ட் லேண்ட் தான். ஸோ அக்வசிஷன் பண்ண தேவை கிடையாது. பட் வந்து இப்போ வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இதில் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணாங்கனாலும் மதுரைக்கு வந்து இன்னொரு க்ரோத் இது இருக்கும். ஸோ அது போக வந்து நாங்களும் எங்கள் டீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் லேண்ட் பேங்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் வந்து மதுரையில் வந்து நீங்கள் அடுத்து ஃப்யூச்சரில் வரப்போகிற எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு பெரிய லேண்ட் பேங்க் வந்து கிடையாது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணாங்கனாலுமே வந்து லேண்ட் பேங்க் வந்து பெரிய இஷ்யூ. ஸோ ஈவன் சிப்காட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 250 ஏக்கர்ஸ் மட்டும் தான் இருக்குங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அக்வயர் பண்ணுறது தான் வந்து இஷ்யூ வருது. பிகாஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து இதில் சில பாலிடிக்ஸும் இருக்குது. ஸோ அதனால வந்து அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுறதுனால வந்து உங்களுக்கு அந்த சிப்காட்லாம் வராமல் இருக்குது. சிப்காட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ராஜெக்டாக எடுத்தீங்கனாலுமே அடுத்து வரப்போகிற மதுரையில் வரப்போகிற எந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து பெரிய லேண்ட் பேங்க் இல்லை. இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்காட்டோட எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து லேண்ட் வந்து தேடிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் சார்பாக ஒரு சில சைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டோட எக்ஸிஸ்டிங் லேண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பிளாக்கேஜ் எல்லாம் இருக்குது அதில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்காட் அது 3ன்னு சொல்ல முடியாது, எல்காட்டோட 2ஓட எக்ஸ்பேன்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வடபழஞ்சியில் இருக்கிற ஈஸ்டர்ன் பார்ட்டில் வருது. ஸோ சேம் கேம்பஸில் ஒரு ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஒரு 35 ஏக்கர்ஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது வேறு பெரிய கம்பெனிஸ் எது வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிப்காட் வந்தால் தான் நீங்கள் வேறு பெரிய கம்பெனிஸ் வர முடியும். பட் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஐடி செக்டார்ஸும் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது டைடல் பார்க் வந்து இது வரலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து டைடல் பார்க் டீமோட ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ அதில் எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது பக்கத்தில் இருக்கிற அட்ஜஸ்டன் லேண்ட் அது வந்து ஒரு 10 ஏக்கர் லேண்டு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ அவங்க வந்து நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைன்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. டிசைன் பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஐகானிக் பில்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்லேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறையா இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஈவன் பொலிட்டிக்கல் ஆகட்டும், அப்புறம் லோக்கலில் இருக்கிற பீப்புள் ஆகட்டும். ஈவன் டைடல் பார்க் இனிஷியேட் பண்ணதே வந்து எங்களோட டீம் தான். நாங்கள் நிறையா தடவை போயிட்டு பிடிஆர் சார்கிட்டையும் சரி, ப்ளஸ் வந்து எம்பி கிட்டையும் சரி, நாங்கள் வந்து ரிட்டன் லெட்டர் பேட்லேயே வந்து நாங்கள் அப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் இல்லை, பட் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும்போதே வந்து அந்த ஸ்டெப்பை வந்து இனிஷியேட் எடுத்தோம். ஸோ அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து ரீச் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் ஜஸ்ட் டைடல் பார்க் வேணும்னு மட்டும்தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கு எப்படி கொண்டு வந்தால் மதுரைக்கு பெனிஃபிட் இருக்கும், ப்ளஸ் கவர்மெண்ட் சைடு மதுரையோட கார்பரேஷனோட ரெவன்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் வேரியஸ் ரீசன். ஸோ பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கனால அதுலேருந்து வர ரெவன்யூலாம் வந்து கட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல சில இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால மதுரை கார்பரேஷனோட வந்து ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்து டவுனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் எங்கள் டீம் என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம்னா, நீங்கள் சிப்காட் டைடல் பார்க் கொண்டு வர்றீங்கன்னா அந்த டைடல் பார்க்கை எப்படி கொண்டு வர போறீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கார்பரேஷனோட லேண்டில் கொண்டு வாங்க. அதை வந்து ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கள் டீம் வந்து
ப்ரொபோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து அந்த டைமில் வந்து சிஎம் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிலே ஆகுது. பிகாஸ் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா லேண்டு அதே சேம் லேண்ட் இஷ்யூ தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கவர்மெண்ட் லேண்ட் எடுக்கிறதுக்கே வந்து நிறைய பிளாக்கேஜ் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு பெரிய இது கொண்டு வரணுன்னாலுமே அதுக்கே நிறையா பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து 600 crores வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரப்போகிறது பார்த்தீங்கன்னா 345 கோடியில் தான் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 lakh square feet வருது. ஸோ இது வந்து ஃபேஸ் 1 மட்டும்தான். ஃபேஸ் 2வும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 வந்து அது அப்படியே டபுள் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ நிறையா பேர் என்கொயரி பண்ணது வந்து எல்காட்டில் டீம்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க எல்லாருமே எங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா மதுரை நார்த் ரீஜியனில் தான் வந்து அவங்க கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க. பட் எல்காட்டு 1 வந்து ஆல்மோஸ்ட் 100% ஃபுல் ஆயிடுச்சு. அதில் வந்து லேண்ட் எக்ஸ்பேன்ஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் வந்து மதுரையை பொறுத்தளவு உங்களுக்கு மதுரையை பொறுத்தளவு லேண்ட் எடுக்கணும்னாலே நீங்கள் வந்து லேக்கில் தான் கை வைக்கணும். ஏன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரையை சுற்றி லேக் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மதுரை இஸ் வாட்டர் அர்பன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாகவே மதுரைக்கு விசிட் பண்ணி ஸோ மதுரை சுற்றி என்னெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெஸ்ட்டாகவே இருந்தோம். உங்களுக்கு வந்து மதுரை வந்து ஈவன் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாதது தான் இஷ்யூவே தவிர மற்றபடி வந்து ஏற்கனவே இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா வாட்டர் பாடிஸ்லையும் வந்து ஃபுல் ஃப்ளோவில் தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்டிவிட்டி வந்து இன்னும் அது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் அது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சொல்லியிருந்தேன்ல லேண்டு வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸோ லேண்ட் எடுக்கிறதுனாலே கவர்மெண்ட் லேண்ட்னாலே அது வந்து வாட்டர் பாடியாக தான் இருக்கும். ஆனால் கோர்ட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க வாட்டர் பாடியை வந்து நீங்கள் அக்வயர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இப்போது இது பால் பண்ணை கிட்ட கட்டுற பிரிட்ஜு கூட சில இஷ்யூஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதை இப்போ வந்து அது வந்து அவங்களே அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாட்டர் பாடியை வந்து எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து அந்த இருக்கிற அந்த கரை ஓரத்தில் தான் வந்து அந்த ரேம்ப் அப் மட்டும் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்ததுனால தான் வந்து கோர்ட்லேருந்தும் அலோவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து டூரிசமில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியும். மதுரை இஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. இது இப்போ ரீசெண்டாக வந்த டேட்டாவில் கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபாரினர்ஸ் டூரிசம் வந்து ஆல்மோஸ்ட் 2 lakhs above வந்து ரீசெண்டாக வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டூரிசம் பார்த்தீங்கன்னா 2.9 crores மேலே இருந்தாங்க. இது வந்து சென்னையை விட அதிகம். நம்ம வந்து ஸோ டூரிசம் ரிலேட்டடாகவும் நாங்கள் சில ப்ரொபோசல்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கோச்சடையில் வந்து ஒரு 100 acres கார்பரேஷன் லேண்ட் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்யூஸ்டு லேண்டாக இருக்குது. ஒரு மாதிரி முள் செடி இந்த மாதிரிலாம் வளர்ந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு அர்பன் ஜங்கிள்ஸ் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வேற சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிலை மூவ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு போனது. ஜெயில் மட்டும் இல்லை, மதுரையில் வந்து ஜெயிலு உள்ளே இருக்கிற சென்ட்ரல் மார்க்கெட்டு, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, ஸோ இதெல்லாம் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் கிட்டே ஆல்ரெடி வந்து ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம். அதுதான் சிஎம் சார் வந்து அந்த டைலர் பார்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த ஒரு டாக்குமெண்ட்டோட சேர்த்து தான் கொடுத்துருந்தோம். அதில் கூட அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜெயில் மூவ் பண்ணுறதுக்கு. ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஜெயில் மூவ் பண்ணுறதே வந்து லேண்ட் எடுக்கிறதே பெரிய இஷ்யூ இருந்துச்சு. எத்தனை தடவை இப்போ 3 places வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் ரோட்டில் இருக்கிற நம்ம வைகை காலேஜஸ்க்கு பேக் சைடில் தான் வரப்போகுது.
ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங்காக நான் வந்து போட்ட போஸ்ட்டில் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சொல்லலை. பிகாஸ் ஏன்னா அது திருப்பி யாராவது இஷ்யூவை கிரியேட் பண்ணி அந்த லேண்டையும் இது பண்ணிடுவாங்கன்றக்காக தான் இப்போ தான் நான் டிஸ்க்ளோஸே பண்ணிட்டேன் இந்த மீட்டிங்கில் தான். ஸோ வைகை காலேஜ் பேக் சைடில் தான் வரப்போகுது. நம்ம மேலூர் ரோட்டில் இருக்குது. அது வந்து ஒரு 170 ஏக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட லேண்ட் தான். அது வந்து யாரோட லேண்டும் கிடையாது. அது வந்து இன்னொன்று அது பிளைன் சர்ஃபேஸ் தான். அது வந்து நீங்கள் எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸிஸ்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே இடையப்பட்டியில் வந்து ஒரு 80 ஏக்கர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 80 to 100 ஏக்கர்ஸ் இருக்குது. அது அங்கே தான் நிப்பர் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஒட்டுன இருக்கிற அட்ஜஸ்டன் லேண்ட் தான் வந்து வரதா சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து சில சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக அது இஷ்யூ இருந்ததுனால, என்விரான்மெண்டல் இஷ்யூ இருந்ததுனால அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுவும் ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அகைன் வந்து பாலமேடு பக்கத்தில் இருக்கிற தொகுன்றதுக்கு இடத்துக்கு போச்சு. அது வந்து அதுவும் ஒரு கவர்மெண்ட் லேண்ட் தான். அந்த லேண்ட் வந்து அந்த பீரியடில் கலைஞர் பீரியட்லேயே ஒரு 80s நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அந்த டைமில் வந்து அந்த லேண்டை வந்து தானமாக கொடுத்து அந்த ஸ்கீமில் கொடுத்துருந்தாங்க. அது போக அவங்க எக்ஸிஸ்டிங் லேண்டையும் எடுத்து அவங்க வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கலெக்டர் மேம் போயிட்டு விசிட் பண்ணி அதை அக்வயர் பண்ணும்போது தான் அப்பயும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க. அங்கேருந்து ஸ்விட்ச் ஆகி இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இதில் மேலூர் போகிற வழியில் இது இந்த தெற்கு தெருக்கு அடுத்து இருக்கிற ஏரியாவில் தான் வரும்போது 170 ஏக்கர் கேம்பஸ் ஈக்குவல் டு புழல் மாதிரியே தான் வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் என்கிட்ட போஸ்ட் போட்டோடனே கேட்டிருந்தாங்க, ஏன் ஜெயில் போகிறத பற்றி மதுரைக்காரங்க இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நமக்கு தான் தெரியும் ஜெயில் வந்து கோர் ஏரியாவில் இருக்கு. மற்ற எந்த ஊர்லேயுமே கோர் ஏரியாவில் இல்லை. ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ப்ளஸ் வந்து நிறைய கண்டினியூஸ் ஆக்சிடென்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருந்து ஹாஸ்பிட்டல் அக்சஸ் பண்ணுறதுக்குலாம், ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் ஒன் வே அந்த ரோடு வந்து. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோன்றது மற்ற ஊருக்காரங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்த இப்போ என்னவா ஆக்குறதுக்கு நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து ஒரு சயின்ஸ் பார்க் மாதிரியும் ப்ளஸ் வந்து அர்பன் யூட்டிலிட்டி சென்டராக அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எம்பி சார் கிட்ட தான் அது கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க பண்ணுறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஈவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசியம் மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ சம்திங் லண்டனில் இருக்கிற மியூசியம் மாதிரி அது ஐ மீன் அவரோட ப்ரொபோசல். அது வந்து கவர்மெண்ட் அது அக்சஸ் பண்ணல. பட் அது வந்து அந்த இடத்த அவங்க வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு அர்பன் யூட்டிலிட்டி சென்டராக வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து டூரிசம் ரிலேட்டடாக வரும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டெவலப்மெண்ட் ஓகே. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மதுரை, சேலம் அண்ட் தென் ஒன் மோர் சிட்டி இருக்குது திருநெல்வேலி. ஸோ இந்த மூணு ரீஜியன் வைஸாக பேக்வேர்டு இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்ட் சிட்டிஸாக இருக்கிறதுனால அந்த இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணி ஈரோடு அண்ட் தென் வந்து தர்மபுரி சைடும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சிஇஓ தான் பார்த்தீங்கன்னா சிவராம ராமநாதன் சார். அவர் ஆல்ரெடி எங்கள் டீமுக்கு வந்து மென்டர் தான். ஸோ சில சமயம் ஃப்ரீக்வெண்ட்டாக அவரை மீட் பண்ணும்போது அவர் சில ப்ரொபோசல்ஸ் சில ஐடியாஸ்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நீங்கள் நிறையா டீம் வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்கனைஸ்டு வேலை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து மதுரையில் மட்டுமே வந்து 635 புது ஸ்டார்ட் அப் வந்து இது ஆயிருக்கு, உருவாயிருக்கு. அவ்வளோ ஸ்டார்ட் அப் வந்து உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் ஹப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புதுசாக வந்து நிறையா இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸு, நான் முதல்வன் ஸ்கீமு, அந்த கவர்மெண்ட்ல வந்து சீட் ஃபண்டிங் இருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ராப்பர் ஐடியாஸ் ப்ராப்பர் இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஹப்ல போயிட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இன்னொரு ப்ரொபோசலும் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட மேலே இருக்கிற ஃப்ளோர் வந்து டெரஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. அது ஒரு வந்து 2 கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டர் கிரவுண்ட் இருக்கு, பேஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து 3 ஃப்ளோர் இருக்கு சரிங்களா. ஸோ அதோட 4th ஃப்ளோர் வந்து எம்டியாக தான் இருக்குது. சில நியூஸ் பேப்பர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸை வந்து நாங்கள் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு வந்து கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. மல்டிப்ளெக்ஸ்க்கும் நாங்கள் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருந்தோம். பட் அந்த லொக்கேஷன் வந்து ஃபீஸிபிள் லொக்கேஷன் இல்லை. பிகாஸ் வந்து அது கோர் ஏரியாவில் இருக்கிறதுனால ரொம்ப கன்ஜஸ்டடாக ஆகும். ஸோ இன்னும் அது ஏற்கனவே வந்து ஒன்வே ரோடாக இருக்கிறதுனால இதாகும்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் பிடிஆர் சாரை மீட் பண்ணியிருக்கும் போது அவங்ககிட்ட என்ன ப்ரொபோசல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஹப்போட கரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்பரேஷன் பில்டிங்கில் 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஸோ வந்து நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, நீங்கள் வந்து ஒரு மேலே இது பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரை வந்து ஒரு டெம்பரரி ஒரு பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஹப்புக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்கி கொடுத்தீங்கன்னா வந்து நிறைய யங்ஸ்டருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு ப்ரொபோசல் வந்து ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கல. பட் நாங்கள் இதெல்லாம் எங்களோட ப்ரொபோசலாக வந்து கொடுத்துருக்கோம். அது போக வந்து அவங்க அடிஷ்னல் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மேபி வந்து அவங்க டைடல் பார்க்குக்கு வெயிட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பிகாஸ் எல்கார்ட்டில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஹப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எல்கார்ட் ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி என்கொயரி பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப் ஹப்போட டீம். பப்ளிக் அவேர்னஸ். ஸோ இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரிலேட்டாகவும் நம்மளோட எம்ஐடி டீம் வந்து ஆக்டிவாக வந்து நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். வேரியஸ் நேம்ஸில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும். நிறையா வந்து நிறையா சிவில் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக நிறையா சில ப்ரொபோசல்லாம் கொடுத்து அந்த இஷ்யூலாம் ஷார்ட் அவுட் பண்ணணும் வந்து கண்டினியூஸாக அதுக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் வந்து ஏன்னா வந்து நம்ம மதுரையே வந்து ஹிஸ்டாரிக்கல் சிட்டி, ஒரு 3000 years ago oldest city in India. So in not only India, in around the world. ஸோ அதனால யுனெஸ்கோவா 2002-04 வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒண்டர் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் ஆச்சு. ஸோ 14th பிளேஸ் வந்து அது வந்து இது இருந்துச்சு. 7 மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ 14th பிளேஸ் வந்ததுனால அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இதாகலை. பிகாஸ் அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ ஒரு சோசியல் மீடியா ஃபெசிலிட்டியோ அந்த டைமில் இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஈவன் நம்ம தமிழ்நாடு சைடில் இருந்து போன இதுவும் திருவண்ணாமலை கோயில் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் திருவண்ணாமலை வந்து தஞ்சாவூர் திருவண்ணாமலை ஓட்டிங் வந்து கம்மியாக இருந்ததுனால ஆனால் மதுரைக்கு இருந்ததுனால 14th பிளேஸ் வந்துருந்துச்சு. அந்த டயத்துலேயே வந்து சில ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் அவங்க தான் இந்த மாதிரி கான்டெஸ்ட் நடக்குது, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொபோஸே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட இது வந்து இதாகிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவா அறிவிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டூரிசம் ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரோ ஆகுன்றதுக்காக அது ஒரு ப்ரொபோசல் இப்போதைக்கு நாங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கோம். எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் பீப்புள்ஸ் தான். என்விரான்மெண்டல் ரிலேட்டடாகவும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட எம்ஐடி டீம் பார்த்தீங்கன்னா. ஸோ வேரியஸ் இஷ்யூ வந்து ஆர்டி போட்டு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் பப்ளிக். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் கண்டினியூவாக தான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. Each one of you efforts. It's a great effort so far. Last 20 years. Many youngsters they contributed well. ஸோ இந்த ஒரு இனிய மாலை பொழுது வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்தது. என்னோட சஜஷன் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம நிறைய விஷயம் பேசினோம். டாக்டர் சார் பேசினார், நீங்கள் பேசுனீங்க, சார் பேசினாங்க. இதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நிச்சயமாக நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். இது ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்கிறேன். லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நிறைய பேர் வந்து குழுமி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டெலிகேட் பண்ணி கேஸ்கேட் ஒரு குரூப்பாகவோ இல்லை இண்டிவிஜுவல் இதாகவோ
அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ஒவ்வொரு டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒவ்வொரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் இருக்கவங்க இருக்காங்க, ஐடியில் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ டெலிகேட் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு 4 பேருமே எல்லா இதையுமே பெரும் பாரத்தை சுமக்கிறத விட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ இப்போ சார் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு 2 குழுவாக சேர்த்து 2 பேராக சேர்த்து அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷேரிங் பண்ணோம்னா நம்ம இன்னும் வேகமாக நடத்தலாம், பல விஷயங்களை வேகமாக நடத்தலாம் அப்படின்றது. அனதர் திங், நம்ம எவ்ரி பீரியடிக்கல் மீட்டிங் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு தெரியல. டாக்டர் சார் நீங்கள் எதுவும் ஐடியா வச்சுருக்கீங்களான்னு தெரியல. மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பீரியடிக்கலாக we do have a plan to conduct virtual meetings. We are doing, but people are not joining us. So mostly abroad la irukka members ka virtual meetings வந்து even last week கூட நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம். So yeah, we'll do continue. 1 month வந்து லாஸ்ட் 3 days முன்னாடி கூட virtual meeting ஃபர்ஸ்ட் டைம் கூட able to join. I'm very sorry. ஒரு மாதம் வந்து virtual meeting, ஒரு மாதம் வந்து in person touches always good. நேரடியாக மீட் பண்ணி பேசுறது, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 2012 ஆரம்பிச்சது இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கனால அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுதான் என்னோட சின்ன சஜஷன். தேங்க்யூ. ஸ்பீச்சை கேட்டதுக்கு தேங்க்ஸ். எங்களோட மிட் டீமோட இந்த இன்விடேஷனை ஏற்று இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாத்துக்குமே நன்றி. முக்கியமாக வந்து எங்களோட நண்பர்களே நிறைய பேர் வந்து வெளியூர்லேயும் வெளிநாட்டுலேயும் செட்டில் ஆகிருக்காங்க. அவங்களால இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் பண்ண முடியல. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணி அவங்க காமிச்சிருக்கோம். அவங்க வந்து ஃபினான்ஷியலாக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இனிமேல் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டேன் அந்த விஷயத்துக்கு ஸ்டேஜில். ஸோ மிட் அசோசியேஷன் பொறுத்த மட்டும் எங்களோட ஆஃபீஸ் வந்து திருநகரில் இருக்குது. இப்போதைக்கு திருநகரில் அமேலி சோலை நகர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து மிட் அசோசியேஷனோட ஆஃபீஸ், சொசைட்டி ஆஃபீஸ் இருக்குது. எங்கள் கவர்னிங் பாடி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பேர். பிரசிடென்ட் வந்து நம்ம பாலா இப்போ பேசினார் இல்லையா, அதெல்லாம் பாலா. வைஸ் பிரசிடென்ட் ரமேஷ் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாரு. செக்ரட்டரி, ட்ரெஷரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, இப்படி ஒரு 9 போஸ்ட் இருக்குது. டென்யூர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்னிங் பாடிக்கும் 3 வருஷம் டென்யூர். 3 வருஷம் கழிச்சு இந்த டீம் வந்து ஸ்டெப் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருப்பாங்க. த்ரூ எலெக்ஷன்ஸ் நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். அசோசியேஷனில் மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 500 rupees கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பெர் மந்த் 50 இல்லைன்னா 100, அது எது ஃபீஸிபிளாக இருக்குதோ அது வந்து டிசைட் பண்ணிவிட்டு த்ரூ ஆன்லைன் சேனல்ஸ், வாட்ஸ்அப்பில் நம்ம இதெல்லாம் இருக்குது, குரூப்லாம் இருக்குது, அது மூலமாக இன்ஃபார்ம். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் கேன் ஜாயின். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது நாட் ஃபார் எனி பர்சனல் பெனிஃபிட், யாருமே பர்சனல் பெனிஃபிட்டுக்காக இது பண்ணல. அவுட் ஆஃப் அதர் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பப்ளிக் மோட்டோட ஒரு பேஷனேட்டாக நம்ம ஊரை வந்து ஒரு பெட்டர் லிவபிள் சிட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட கேதர் ஆகி இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே மிட்டில் வந்து மெம்பராக ஜாயின் ஆகுங்க. உங்களோட இன்புட்ஸை கொடுங்க. உங்களோட ஐடியாஸை வந்து ஃபீஸிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அசோசியேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அடுத்தடுத்த மீட்டில் கண்டிப்பாக நிறைய இது மாதிரி கேதரிங்ஸ் வரும், கெட் டுகெதர் வரும், எல்லாருமே மீட் பண்ணுவோம். இப்போ டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டின்னர் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஐ வெல்கம் அவர் சீனியர் மெம்பர் செல்வம் ராமசாமி சார் டு கிவ் வோட் ஆஃப் தேங்க்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். திரும்பவும் ஒரு 2012 அப்புறம் நிறையா முக்கியமான முகங்களை கூட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சார்லாம் பல வருடங்களாக நிறையா பார்த்துட்ருக்கோம், நிறையா சஜஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நன்றி சொல்லலாம் பார்க்குறேன். ஓகே தானே? ஒரு 2 நிமிஷம். ஏற்கனவே இங்கே அன்சூல் மிஸ்ரா சார், அனீஷ்னு சொன்னீங்க. அன்சூல் மிஸ்ரா சாரை பார்த்து இதே மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்து இது கூட ரொம்ப
கிறிஸ்பாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் இன்னும் எலபரேட்டாக ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காங்க. அவர் என்ன நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் எங்களை மாதிரி கவர்மெண்ட் மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுறீங்க, மகாலேருந்து மீனாட்சிமங்கலேருந்து எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஒரு கிளியர் பிக்சர் அவர் கொடுத்தா. அவரோட பார்த்தேன் அந்த ப்ரொபோசல் பிடிஎஃப் பவர் பாயிண்ட் ஷோ தான் பண்ணோம். மகேந்திரவர்மன் வந்து எல்லாரும் பெரிய டீம், சிவராஜ் சுந்தர் மேகராஜ்லேருந்து கேம்ப் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார், ரொம்ப பாராட்டினார். ஆனாலும் இது பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறது, முதல்ல சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிக்கிறாரு அவர். ஆனால் அவருக்கு பல பணிகள் இருக்கு, அதனால் சப்போர்ட் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களுடைய அந்த அவங்க ஆரம்பித்த அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வளர்ந்துருக்கோம். அடுத்த டீம் வந்திருக்காங்க, பாலாலாம் நிறைய பேர். நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் அந்த எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. இது ரொம்ப சிம்பிளாக தான் அந்த பிபிடி ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க்கு அவங்க காமிக்கல, அந்த வேலைகள் கிடையாது. இந்த மதுரை டீ கடைன்னு அந்த சோசியல் மீடியாவில் ஒரு வச்சுருக்காங்க. இவங்க பேசாத விஷயமே கிடையாது, எல்லாமே டெவலப்மெண்ட்டு கமெண்ட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் என்னால் ரொம்ப முழுமையாக இது பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. தெருவில் ஒரு சின்ன ஒரு ஆணி கிடந்தா கூட அது பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்காக தான், மதுரை முன்னேற்றணும். இந்த நேரத்தில் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தான் அந்த ஸ்டேட் சிட்டியா அந்த இதுலேருந்து இவங்களை பற்றிலாம் நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னோட நண்பர் வந்து அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 படித்தவர் வெங்கடேஷ் இருந்தார். விக்கி பாலகிருஷ்ணன் அவருக்கு இதில் வச்சுருப்பாங்க, பேர் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல அறிவாளி. அப்பயே அவங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப டீப்பாக பேசுவாங்க, எனக்குலாம் புரியாது. நிறையா அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க. டெவலப்மெண்ட் ஒன்லி தான் அவங்களுக்கு, மதுரை எப்படி டெவலப் பண்ண முடியும், ஏர்போர்ட்டுக்கு என்ன செய்யணும், அந்த கண்டினியூஸாக தான். நம்ம மதுரைன்னு ஒரு பேஜில் கூட ஆரம்பிச்சு அந்த நம்ம மதுரையில் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்துருச்சு ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்குள்ள, அந்த அட்மின்குள்ளே. அதனால் அது தடைப்பட்டது. இல்லைன்னா அதில் சேர்ந்து எல்லாம் பெரிய லெவலில் மதுரையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏதாவது பெருசாக பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம மதுரை குரூப்பில் எல்லா மாதிரி ஆளே இல்லை, அவ்வளோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, எல்லா எம்எல்ஏலேருந்து எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி ஆரம்பித்தது இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேசலாம், ஏன்னா 10-12 வருட அனுபவங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. வளர்ந்து வரதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா வருவீங்க. என்னோட சார்பாக இந்த எம்ஐடி டீமுக்கு ஒரு சின்ன ஷால் பண்ணுறேன், டைரக்டருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. அது வந்து எல்லாம் அந்த டீமுக்கு ஒரு இதாக எடுத்துக்கங்க. அது வந்து சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் ஃபீல் தான். எல்லாருமே சார்பாக தான் அவர் நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க, அதை மறந்துட்டேன். இந்த கூட்டத்திற்கு பெரிய பெரிய ஆளுமைகள் அப்படி இப்படின்லாம் யாரும் இல்லை. ஆனால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஆளுமைகள் தான். அடுத்த ஜென்ரேஷன் கையில் எடுத்திருக்காங்க. மதுரை டெவலப்மெண்ட் நோக்கி நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே அவங்க பேசுகிறாங்க. டெக்னிக்கலாக இண்டஸ்ட்ரி, டூரிசம் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. யாரும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே காசி பண்ணிட்டு போகிற மாதிரி ஆளும் கிடையாது. விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் காரியத்திலேயும் கவனமாக இருக்காங்க. அந்த இளைஞர் கூட்டத்தை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த அழைப்பினை ஏற்று எம்ஐடியினுடைய அழைப்பினை ஏற்று வந்த அனைவருக்கும் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி. தெரியும். இன்ஃபேக்ட் வந்தே பாரதே நம்மளுக்கு வரல, அதே ஒரு மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். மதுரை பிரச்சனை அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு நல்லா சொல்லிக்கலாம். பட் நம்மளுக்கு தேவைகள் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இல்லை ஆக்சுவலாக பாயிண்ட் அவுட் பண்ண இல்லை பரவாயில்ல, பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தானே. நல்லா பேசுறீங்க ஆக்சுவலாக. தேங்க்ஸ்.